Hi friends, welcome to SSV Traders. இன்னைக்கு நம்ம வழக்கம் போல 5 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து SEBI ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் இப்ப ஷேர் பண்ற 5 ஸ்டாக்ஸுமே என்னோட நானா அனலைஸ் பண்ணி எடுத்தது தான். வெறும் எஜுகேஷனுக்காக தான் நான் இதை ஷேர் பண்றேன். இது இன்வெஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்க ஃபர்தரா இதுல அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டாக் வாங்கலாமா வேணாமான்றது நீங்க தான் டிசைட் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்க்க போற ஸ்டாக் பாத்தீங்கன்னா மதர்சன். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் ஆயிருக்கு. அதை வந்து செப்டம்பர் 18th அன்னைக்கு பிரேக் பண்ண முடியாம கீழே இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் செப்டம்பர் 23ஆம் தேதி பிரேக் பண்ணி கீழே இறக்கிட்டாங்க. செல்லர்ஸ் அதிகமாக ஆக்டிவா இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ஒரு நல்ல பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு ஒரு 5% கிட்ட மேலே ஏறி இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கேண்டலுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வாங்குங்க. என்ட்ரி பார்த்தீங்கன்னா 214 இருந்து டார்கெட் பாத்தீங்கன்னா 1:1 இல்லனா 1:1.5 அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14% அதாவது 30 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். வாங்கணும்னா உங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. அடுத்த ஸ்டாக்கு போலாம். அடுத்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா வேதாந்தா லிமிடெட். இந்த ஸ்டாக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு நல்ல ஸ்டாக் தான். மே 22ஆம் தேதி ஒரு சிங் ஐ ஓபன் ஆயிருக்கு. அதை வந்து பிரேக் பண்ண முடியாம இத்தனை நாள் இருந்திருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணாம தான் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. பட் நல்ல புல்லிஷ் கேண்டல் மாதிரி தான் இது தெரியுது. ஸோ நாளைக்கு இது பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சாங்கன்னா இதை வாங்கலாம். அப்படி வாங்குற மாதிரி இருந்தனா என்ட்ரி வந்து ஒரு 509ல என்ட்ரி எடுத்து டார்கெட் வந்து 1 இல்லை 1.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15% 77 பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாங்க அடுத்த ஸ்டாக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு ஐடிசி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 4th அன்னைக்கு ஒரு ஸ்விங் ஐ ஓப்பன் பண்ணி ஜூன் 24 அன்னைக்கு அதை பிரேக் பண்ண முடியாம அதுக்கப்புறம் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கு. பட் பிரேக் பண்ண முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைட்டா ஒரு பிரேக் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னா பாருங்க, லைட்டா தான் பிரேக் பண்ணியிருக்காங்க. கேண்டில் வந்து நல்லா இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கா இன்னும் பிரேக் பண்ணி வைக்கல. நாளைக்கு விக்குக்கு மேல ஓபன் பண்றாங்கன்னா ஸோ தாராளமா இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். என்ட்ரி டார்கெட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து ஒரு 524க்கு மேலே இருக்கணும். டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:1.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7% கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 37 பாயிண்ட்ஸ். ஸோ உங்களோட அனலைஸ் பண்ணிட்டு வாங்குறவன் என்னவான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டாக் போகலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி 4th அன்னைக்கு ஒரு ஸ்விங் ஹை கிரியேட் ஆயிருக்கு. அதை வந்து பிரேக் பண்ண முடியாம 24 அன்னைக்கு பிரேக் பண்ணிருக்கு. பட் நல்லா பிரேக் பண்ணாதனால திருப்பியும் அது வந்து கீழே இறங்கி இருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில்ல பிரேக் பண்ணிருக்கு. ஸோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு மேல ஓபன் ஆயிடுச்சுன்னா வாங்கலாம். என்ட்ரி வந்து 734ல வாங்குங்க. டார்கெட் வந்து 1:1.5 ஒரு 9% கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா 72 பாயிண்ட்ஸ். ஸோ உங்களோட அனலைஸை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. வாங்க அடுத்த ஸ்டாக்குக்குள்ள போகலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து JS Steel. இந்த ஸ்டாக் வந்து டிசம்பர் 28க்கு ஒரு ஸ்விங் ஐ கிரியேட் ஆயிருக்கு. அதையும் ஜூலை 5க்கு கிரியேட் ஆன ஸ்விங் ஐயும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோன்னா அது பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி பிரேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. பட் செல்லர்ஸ் அதிகமாக இருந்ததுனால கீழே இறங்கி க்ளோஸ் அவுட் வச்சிருக்காங்க. பட் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3% கிட்ட ஏறி இருக்காங்க. இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்விங் ஐக்கு மேல உங்க என்ட்ரி இருக்கணும். ஸோ டார்கெட் 1:1 இல்லைன்னா 1:1.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4% கிடைக்கும். பாயிண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 47 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.